அட்டகாசமான சுவையில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். வீடே மணக்குங்க இந்த ரெசிபி நீங்கள் செய்யும் போது. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும். சாதம் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் இது போல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. நான் இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் சீரக சம்பாவும் சேர்த்துக்கலாம், இல்லை புல்லட் ரைஸும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெறும் பாஸ்மதி ரைஸ் மட்டுமே கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். இப்போ இது நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறி வரட்டும். இது போல் 2 அரிசியும் சேர்த்து செய்கிறதால வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க அந்த ரெசிபியில் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் பச்சை மிளகாவை கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, ஒரு மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஜாதி பத்திரி நான் 2 சேர்த்துருக்கேன். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக 1 கத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தனியாக இருக்கட்டும். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு பிரியாணி பேன் வச்சுக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயத்தை கூட நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே இது கூட இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 கப் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கான அளவுகளை தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக அரிசி சேர்த்திங்கன்னா இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது போல் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி குழஞ்சி வரணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வதக்கி விட்டிங்கனாலே போதும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பிரியாணியில் நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் ஒரு 8 பீன்ஸ் இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கேரட்டை இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1 உருளைக்கிழங்கை இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டும் இது செய்யலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க, கருக விடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இப்போ இதை மசாலா ஒட்டி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணின்னு சேர்க்கணும். 3 கப் அளவு தண்ணி சேர்க்காதீங்க. 2.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீதி 1/2 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம இது போல் சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் தயிர்லாம் சேர்த்ததுனால 1/2 கப் அளவு தண்ணியோட அளவில் இதை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தம்மில் வச்சு வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா அரிசியும் தண்ணியும் ஒரே சம அளவுக்கு வர வரைக்கும் இதை மிதமான தீயில் கொதிக்க வச்சு மேலே தட்டு போட்டு மூடிட்டு வெயிட் போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் விசில் போட்டு தாங்க வேக வைக்க போகிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடுங்க.
கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. 2 அரிசியை சேர்த்து செஞ்சுருக்கிறதால இது செஞ்சிட்ருக்கும் போதே வீட்டில் அவ்வளோ வாசனை வருங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சுடுங்க. ஒரு 2 விசில் வரட்டும். விசில் வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக ஒன்றுத்தோடு ஒன்று சாதம் ஒட்டாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். வாசனையும் வீடு ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ஹோட்டலில் செய்கிறது போல் ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி போலவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.